காப்பி கேட் அப்படின்னு போடுறான். நான் ஒன்று கேட்குறேன், உன்னை காப்பி கேட்னா அந்த நிகழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கணும்? 1,00,000 பேரும் இப்படி மண்டைக்கு மேலே சேரை வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் மேட்டெல்லாம் கிழிச்சு வீசி இருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1000 பேராவது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே உட்காந்துருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா அங்கே தண்ணி பாட்டில் எல்லாம் செதறி கிடக்கும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னு சொன்னால் அங்கே யாராவது ஒருத்தராவது என்டிடிவி ரிப்போர்ட்டர் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி இருக்கணும். வணக்கம். சங்கிகள், அடிமைகள், தற்குறிகளினுடைய சத்தம் இந்த 3 நாளாக கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எதுக்கு இவங்க திடீர்னு இவ்வளோ கதறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா செப்டம்பர் 17 கரூரில் மிக பிரம்மாண்டமாக கொற்ற மலையில் ஒரு வெற்றி திருவிழாவாக நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குற போது, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது திமுகவினுடைய தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை கொற்ற மலையில் திமுகவினுடைய தொண்டர்கள் நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்தா 3 லட்சம் மக்கள், இளைஞர்கள், முதியவர்கள், 3.5 வயசு குழந்தையிலிருந்து 90 வயசில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வரை அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. ஆனால் தலைவர் நடுவில் அந்த 2 பக்கம் 50,000 மக்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நடுவில் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாகனத்தில் வராரு. 2 பக்கமும் காமிச்சு கையசைச்சிட்டு வராங்க. அவரை முண்டி அடித்து போய் பார்க்கறதுக்கோ, ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு வர்றதோ, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நிற்கிறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு தற்குறித்தனமான செயல்களும் அங்கே நடக்கவே இல்லை. எல்லாரும் சீராக ஒரே வழியில் கழகத் தலைவர் வாழ்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க, கலைஞர் வாழ்கங்கிற கொள்கை முழக்கமான ஒரு மாநாடா அந்த திருவிழா, முப்பெரும் விழா அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க ஏன் கதறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே யாருமே எது மேலேயுமே கிரீஸ் தடவலை. அங்கே யாரும் போய் பவுன்சர்கள் போய் அங்கே அந்த கட்சியினுடைய தொண்டர்களை தூக்கி வீசலை. அங்கே நீ மரத்திலிருந்து கீழே இறங்கு, நீ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாத, ஷாக் அடிச்சிரும், நீ இந்த சைடு வா, நீ கீழே குதி, இந்த சத்தங்கள் எங்கேயுமே கேட்கல. அங்கே கேட்டது ஒரே குரல் மட்டும்தான், அது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிற குரல். சரி, இந்த நிகழ்ச்சியை திமுகவால் எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய திமுகங்கிற இந்த இயக்கத்தில் இருக்க தளபதிகள், இப்போ மேற்கு மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா அங்கே ஆளுமையான ஒரு தளபதியாக அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த முப்பெரும் விழா எப்படி நடக்கணும்னு திமுகவினுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்களோ, அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை களத்தில் செயல் வடிவமாக செஞ்சு காட்டக்கூடிய ஆளுமை மிகுந்த தலைமைகளாக நம்ம அவங்கள வச்சுருக்கிறோம். எப்படின்னா, நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு 1 லட்சம் பேர் உட்கார்றான்னா 3 மணிக்கே 1 லட்சம் பேருக்குமான சேர் போடப்பட்டிருக்கு. சேரோட மட்டும் நிற்கலை, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சேர்லையும் வாட்டர் பாட்டில், அந்த குழந்தைங்க வராங்க இல்லை கட்சி தோழர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா, இந்த 1 லட்சம் பேரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ரெஸ்ட் ரூம் வசதிகள், இன்னும் கூடுதலாக தண்ணீர் வேணுமா, குடிநீர் வேணுமா, யார் எங்கேருந்து கேட்டாலும் கொண்டு கொடுக்கக்கூடிய அளவில் குடிநீர் வசதி, வாகனங்கள் நிறுத்தணுமா, வாகனங்கள் நிறுத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட, அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான அடையாளம். ஏன்னா வாகன சீரா நேரா வந்தாதான் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது. அந்த மக்கள் ஒரு எமர்ஜென்சியா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு கட்சி தொண்டர்கள் உதவி செய்யணும். அந்த அடிப்படையில் ஒரு தலைமை எவ்வளவு நாகரிகமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்குதோ அதுக்கு இணையாக தொண்டர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த 1 லட்சம் சேரில் போடப்பட்டிருக்கிற சேராக இருக்கட்டும், அங்கே வைக்கப்பட்ட தண்ணி பாட்டலாக இருக்கட்டும், அதே போல் அங்கே இருந்த ரெஸ்ட் ரூம் வசதிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் கடந்து இதை அனைத்தையும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அதன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வெற்றிக்கு கழகத் தலைவர் ஸ்டேஜில் பேசும்போதே பாராட்டி, கோடு போட சொன்னால் ரோடே போடக்கூடிய அளவில் செயல்படக்கூடியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி கழகத்தினுடைய தலைவர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம 3 லட்சம் பேர் வந்தாச்சு, 1 லட்சம் பேர் மந்தலுக்கு வெளியே நிற்கிறாங்க, 1 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறான், வாகனங்கள் இல்லை 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஸ்டேஜில் தலைவர்கள் வந்துட்டாங்க.
மழை கொட்டுது. மழை அந்த 5 மணி அளவில் 5:45 மழை அப்படியே டிராப்ஸ் விழுக ஆரம்பிக்குது. ஸ்டேஜில் முப்பெரும் விழாவில் யாரெல்லாம் விருது வாங்க போகிறாங்கன்ற அறிவிப்பு வருது. இப்போ உதாரணத்துக்கு பெரியார் விருது அக்கா கனிமொழி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றின ஒரு வீடியோ வந்து அங்கே ப்ளே பண்ணப்படுதுன்னா, கழகத்தினுடைய தோழர்கள் விருது வாங்குறவங்கள கௌரவிக்கக்கூடிய வகையில் எல்லாரும் எழுந்து நின்று கொற்ற மலையில் கை தட்டுறாங்க. அங்கே யாருமே கவனிக்காமல் இல்லையே, அங்கே யாருமே அப்படியே அமைதியாக எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினைக்கிற ஒருத்தரால் கை தட்ட முடியுமா? இல்லை சேரை தூக்கி இப்படி மண்டை மேலே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவனால கை தட்ட முடியுமா? அது மட்டும் இல்லை, தலைவர்களுக்கு மட்டும் விருது இல்லை, யாரெல்லாம் சிறப்பாக கிரவுண்டில் செயல்பட்டு இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளரா, நகர செயலாளரா, பேரூர் செயலாளரா, அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அதையும் ஸ்டேஜில் வாசித்து அவங்களுக்கு பற்றின ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி அவங்கள தலைவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ஒருத்தர் விருது வாங்கும் போதும் 1,00,000 பேரும் கைத்தட்டினான். இந்த விஷயம் என்னன்னா, அவனை வேலை செஞ்சிருக்கிறவங்கள அங்கீகாரப்படுத்துறதுக்கு தலைமை ஒரு வேலை செய்து அந்த தலைமையினுடைய அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள் கீழிருந்து அதற்கான முழு ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? திமுகவினுடைய முப்பெரும் விழாவில் நடந்திருக்கு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விழாவை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு டென்ஷனோ இல்லாமல் கரெக்டாக 4 மணிக்கு தலைவர் ஸ்டேஜுக்கு வராங்கன்னா தலைவர் 5 மணிக்கு ஸ்டேஜுக்கு வராங்க. 1,00,000 பேருக்கு சேர்னா 1,00,000 பேருக்கு சேர் போடப்பட்டிருக்கு, உணவுகளாக 1,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்டேஜ் டெக்கரேஷனாக கரெக்டாக நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிக்யூஷன், அதற்கான ஒரு திட்டமிடல், இதையெல்லாம் செஞ்சு கழகத் தலைவர் வரும்போது உணர்ச்சி மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திமுக தொண்டர்கள் அளவிற்கு இந்த இனத்தின் மீதும் இந்த மொழியின் மீதும் இந்த மண் மீது வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, அது ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இப்படி அடக்குமுறைகளை எதிர்த்து உணர்ச்சியினுடைய பிளம்பாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் கழகத்தினுடைய தலைவர் வரும்போது ஒரே குரலில் முழக்கம் விட்டுட்டு கழகத் தலைவர் பேசுகிறாங்க. ஸ்டேஜில் பேசும்போது கொற்ற மலையில் கழகத் தலைவர் வந்து ஒரே ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் என் கூட சேர்ந்து திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னாரு. எல்லாரும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம்னு கழகத் தலைவர் சொல்ல கீழிருந்து அரங்கம் அதிர எல்லாரும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், இது எல்லாமே ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு உள் அரங்கில் நடக்கலை. இது லட்சக்கணக்கான மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு திறந்த வெளி மாநாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விழாவில் நடந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம சாத்தியப்படுத்தியும் காட்டியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சிலர் என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு தான் அவன் வந்து கட்சி ஆரம்பித்து வந்திருக்கான், வீதிக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், பாடுறா எங்களை பார்த்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, காப்பி கேட் அப்படின்னு போடுறான். நான் ஒன்று கேட்குறேன், உன்னை காப்பி கேட்னா அந்த நிகழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கணும்? 1,00,000 பேரும் இப்படி மண்டைக்கு மேலே சேரை வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கணும். உன்னை காப்பி அடிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் மேட்டெல்லாம் கிழிச்சு வீசியிருக்கணும். உன்னை காப்பி அடிக்கணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1000 பேராவது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே உட்கார்ந்துருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா அங்கே தண்ணி பாட்டிலெல்லாம் செதறி கிடக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா தலைவர் வரக்கூடிய அந்த ரோடு முழுக்க தலைவரை வரவிடாமல் எல்லாரும் நிறைஞ்சிக்கிட்டு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னு சொன்னால் அங்கே யாராவது ஒருத்தராவது NDTV ரிப்போர்ட்டர் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி இருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால், கொள்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஏதோ தற்குறின்னு யாராவது ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா நீ என்ன செய்வ? தலைவர் பேசும்போது ஆடியோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு டப்பிங் கொடுப்ப, அப்படி டப்பிங் கொடுத்துருக்கணும். ஒன்றை காப்பி அடிக்கணும்னா கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக அது நடந்திருக்கணும். இது ஏதாவது நடந்தாத்தான் நீ என்ன சொல்லணும்? பார்த்தீங்களா எங்களை காப்பி அடித்து கூட்டம் போட்டுட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் இங்கே நடந்த கூட்டம் கொள்கை கூட்டம். நீ என்னமோ வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு 75 வருஷம் இயக்கம், பல மாநாடு, திறந்த வெளி மாநாடு, 3 நாள் மாநாடு, வெட்ட வெளி மாநாடுன்னு சொல்லி ஏராளமான மாநாடை நடத்தி இருக்கிற இயக்கம். திமுக மாநாட்டுக்கு பந்தல் வச்சுட்டான், பந்தல்ல தீய வச்சுட்டான், தீய வச்சு அடுத்த நாள் மாநாடு நடக்கும்னு கலைஞர் அறிவிச்சாரு. லட்சக்கணக்கான மக்கள் பந்தல் தீ வச்சு எரிச்ச பந்தல்ல அடுத்த நாள் நின்று மாநாடு நடத்தின வரலாறு திமுகவுடைய வரலாறு. நீ என்னவோ இன்னைக்கு வந்துக்கிட்டு, தம்பி நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நீ எப்படிப்பட்ட ஒரு தற்குறி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, மாநாடு 5 மணிக்கு,
எத்தனை மணிக்கு? திமுக முப்பெரும் விழா அழைப்புதல் எத்தனை மணி போட்டிருக்கோம்? 5 மணின்னு போட்டிருக்கோம். இவன் என்ன பண்ணுறான், இந்த 2 மணிக்கு வந்துட்டான். இந்த யூடியூபர் ஒருத்தர் அந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கான். இந்த அரசியல் கட்சியிலேயே அடிப்படை அறிவில்லாத ஒருத்தர் 2 மணி 3 மணி மாதிரி வந்துக்கிட்டு ட்ரோன் விடுற, நீ ட்ரோன் விட்டு சேரெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த சேர் வந்து ஒரு விழாக்கு இப்போ நம்ம ஒரு மண்டபத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், மண்டபம் மேரேஜ் ஃபங்க்ஷன் 5 மணின்னா 3 மணிக்கு சேரெல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்படி சேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்த பார்த்துட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான், அந்த மண்டபத்தில் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட தற்குறித்தனமோ அதே மாதிரி தான் முப்பெரும் விழா 6 மணிக்கு நடக்கிறத நீ காலையில் 10 மணிக்கு வந்து சேரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்தீங்களா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற. இது காலியாக கிடக்க இது என்ன வந்து சங்கிகள் நடத்துகிற கூட்டமா, இல்லை அடிமைகள் நடத்துகிற கூட்டமா, இல்லைன்னா என்ன அரசியல்னே தெரியாமல் நடத்துகிற தற்குறிகளின் கூட்டமா? இது பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். குறிப்பாக கரூரில் நடக்குது. கரூர்னா உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ வந்து இப்படி கை கட்டி இப்படி நிற்ப. அம்மையார் ஜெயலலிதா ஏதாவது பேசிட்டாங்கன்னா அம்மா சாரி மன்னிச்சுக்கங்க, மோடி கூப்பிட்டாருன்னா குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வருவேன். அப்படி கிடையாது. நீ ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி, நீ வந்து எங்களை செயல்பட விடாமல் தடுத்தாலும் சரி, திமுகங்கிற இயக்கத்தை எவனாலையும் தொடக்கூட முடியாதுங்கிற நிரூபித்திருக்கக்கூடிய ஊர் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த இயக்கத்தின் மேலே உனக்கு என்ன தெரியும்? முதல்ல திமுகவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ எப்படிப்பட்ட ஒரு தற்குறி? சேரு 5 மணிக்கு நிகழ்ச்சிக்கு 3 மணிக்கு போட்டால் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காலிங்கிற, என்னை பார்த்து காப்பி அடிச்சாங்கிற. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா? உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட். உனக்கு முதல்ல என்ன தெரியும்? இப்போது உதாரணத்துக்கு யாராவது சரியாக ஒரு விஷயத்த செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை இருக்குன்னா அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தப்பாக செஞ்சிருதுன்னா முன்னாடிலாம் வீட்டில் யாரோட பேரையாவது சொல்லி அவனை மாதிரி பண்ணாத, சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த விஜய் கட்சிக்கார மாதிரி பண்ணாத, கரெக்டாக பண்ணு, அவனுங்க தான் இப்படி செய்வானுங்க. ஏதாவது ஒரு குழந்தை வந்து தப்பாக ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி அப்படி வீசிடுச்சுன்னா, இந்த குழந்தை என்னப்பா விஜய் கட்சிக்கார மாதிரி இருக்கு, அப்படிலாம் பண்ணாதப்பாப்பா, இங்கே வா, கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ரோட்டில் போகும்போது வண்டி அவங்க ஓரமாக நடு ரோட்டில் டிராஃபிக்கில் நிறுத்தினான்னு வைங்களேன், குறுக்கால போட்டு அவனை கூப்பிட்டு இன்னையா விஜய் கட்சிக்கார மாதிரி இருக்கிற, ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் இருக்கிற, ஓரமாக நிறுத்து அப்படின்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது ஒரு விஷயத்த சரியாக செய்யலை, தப்பாக செய்கிறாங்கன்னா அவங்கள எப்படி திட்டுறாங்கன்னா, விஜய் கட்சிக்கார மாதிரி இருக்காதையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பாரம்பரியம் மிக்க இந்த இயக்கத்தின் மீது அவதூற பரப்ப நினச்சா அது உங்களுடைய முட்டாள்தனம். சங்கிகள் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கானோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே வெட்ட விடமாக தெரியுது. ஏன்னா அவன் தான் இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, தப்பாக வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறது, இந்த வேலையெல்லாம் செய்வான். சங்கிகளின் தொடர்ச்சி விஜய் கட்சி.